அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு 44 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 50 வினாக்கள். உங்களால் முடிஞ்சால் ஒரு 40 கொஷினுக்காவது கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். எத்தனை கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா 51. சரியான விடையை பொறுத்துக. ஸோ பொறுத்துக நம்ம கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏவு ஊர்தி. ஸோ அதற்குண்டான கலைச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் வெஹிக்கிள். ஏவுகணை அதற்கான கலைச்சொல் மிசைல். பதிவிறக்கம் இதற்கான கலைச்சொல் டவுன்லோட். கடல் மைல் நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 52வது வினா. சரியான கலைச்சொற்களை கண்டறி. கன்சியூமர் ஆண்டர்பிரனர். ஓகேங்களா? கன்சியூமருக்கு உண்டான தமிழ் சொல் என்ன அப்படின்னா நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டர்பிரனர்னால் தொழில் முனைவோர். 53 விடை வகைகள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலைவலிக்கும் என்று உரைப்பது என்ன? நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலைவலிக்கும் என்று உரைப்பது என்ன? உருவது கூறல் விடை. உருவது கூறல் விடை. அடுத்த வினா. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. சைபர் ஸ்பேஸ். சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இணையவெளி. 55 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறி. சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேருக்கு உண்டான தமிழ் சொல் என்ன? சாஃப்ட்வேர் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன வந்துடும்னா மென்பொருள். 56 சரியான ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கீழே கொடுத்துருக்கிறதுல சரியான மறு பெயர் எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ உதகமண்டலம் உதகை அப்படிங்கிறது சரியாக இருக்குது. மற்றபடி நெல்லைக்கும் தப்பு, கும்பைக்கும் தப்பு, புதுச்சேரி இதுவும் தப்பாக இருக்குது. ஓகேங்களா? புதுச்சேரிக்கு புதுவைன்னு வரணும், கும்பகோணத்துக்கு குடந்தை, நெல்லைக்கு திருநெல்வேலி வரணும். ஸோ தவறாக இருக்குது. ஓகேங்களா? 57 வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு எது? வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு எது? ஆன்சர் என்ன? மானாம்பதி அப்படிங்கிறது அதோட மருவு பெயர் மானாம்பதி. 58 நிறுத்தற்குறிகள் எது சரியானது? நிறுத்தற்குறிகளில் எது சரியானதுன்னு பார்க்கணும். ஸோ பாருங்கள், படிக்கிற பையன்கள் இதை கற்றுக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ அது என்ன விஷயமோ அதுக்கு இரட்டை மேற்கோள் குறி நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு? இந்த இடத்துல இரட்டை மேற்கோள்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இது வரைக்கும் படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறார். அப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்துவோம். ஓகேங்களா? இதுவே ஒரு நூலோட பெயரையோ புத்தகத்தோட பெயரையோ சொன்னால் ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுத்துவோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறதால இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்துகிறோம். என்றான் அதாவது இதை சொன்னான் அப்படிங்கிறதுக்கு ஒரு காற்புள்ளியை பயன்படுத்துவோம். இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் ஆகலாம். அங்கே இடத்துல ஒரு 2 விஷயம் வருது. அப்போ அங்கே ஒரு காற்புள்ளி பயன்படுத்துவோம். ஃபுல் ஸ்டாப். ஸோ அப்போ ஆப்ஷன் பி சரியானது. அடுத்து பாருங்கள், பின்வருவர்களுக்கு எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றிருக்கு? பாருங்கள், வீட்டுக்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க, அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பாள். வீட்டுக்கு வரவங்களை வாங்க வாங்க உட்காருங்க. ஸோ வாங்க வாங்க உட்காருங்க, அம்மா வந்துடுவாங்க அப்படிங்கிறது ஒரு வாக்கியம். ஓகேங்களா? அதாவது யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரு கிடையாது. அதனால் இது ஒற்றை மேற்கோளில் பயன்படுத்துகிறோம். ஒரே எழுவாயில் 2 சொற்றொடர் வருது. அதனால் அரைக்கார் புள்ளியும் இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். வாங்க வாங்கங்கிறது ஒரு கார்புள்ளி அதுக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ இதில் சரியானது. சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு. எழுத்து வழக்கு இதில் எது பதில்? சொல்லுச்சு, சொன்னியா, சொல்லிக்கினியா, சொல் அப்படிங்கிறது பதில் சொல் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. 61 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியானதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா, வந்துட்டியா, வந்தாயா, வந்துக்கின அப்படிங்கிறாங்க. இதில் எது எழுத்து வழக்குன்னா மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா அப்படிங்கிறது தான். 62 சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக. எருது அப்படின்னா பசு, களிறு பிடி, கலை பிணை, கடுவன் மந்தி.
63 ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் மயில் தொகையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு தொடரில் இரு வினைகளை எழுதணும். பாருங்கள், மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது அப்படிங்கிறது சரியானது. 64 பொருத்தமான காலம் கண்டறிக. பொருத்தமான காலம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே இருந்தேன் எதிர்காலங்கிறாங்க. இருந்தேன் அப்படின்னாலே இறந்த காலம். நாளை வருவேன் அதுதான் எதிர்காலத்தில் வரணும், அப்போ அதுவும் தப்பு. வெற்றி பெற்றேன் அப்போ இறந்த காலத்தில் இருக்கணும், இது எதிர்காலங்கிறது தப்பு. ஓகேங்களா? இப்போ பொருத்தமானது எது? விளையாடுகின்றேன் அப்படிங்கிறது நிகழ்காலம். இப்போ விளையாடிட்டு இருக்கங்கிறது நிகழ்காலம், அப்போ இது சரியானது. பொருத்தமான காலம் அமைத்தல் தவறான இணையை தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க. வாழ்வான், அவன் வாழ்வாயா நல்லா அப்படிங்கிறாங்க, அப்போ எதிர்காலம். வீழ்கிறான் நிகழ்காலம், இப்போ வந்து தோத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். வருவாள் நிகழ்காலங்கிறாங்க. வருவாள் அப்படின்னா எதிர்காலம், வெல்வாள் அப்படின்னா எதிர்காலம். ஓகேங்களா? இதுதான் சரியானது. அப்போ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. கீழே கொடுத்துருக்கிறதுல எது வினா எழுத்து? ஏ, யா, ஆ, இதுதான் வினா எழுத்துக்கள். கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் அப்படின்னா வினா என்ன? ஏன் அப்படின்னு கேட்குறது தான் வினா இதாக இருக்கும். அடுத்து 68 தவறான இணைப்புச் சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிய. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படைங்கிறாங்க. அப்போ இதுதான் தவறாக இருக்குது. ஏன்னா அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், அதனால் மரங்கள், ஸோ எனவே மரங்கள் தான் மழைக்கு அடிப்படைங்கிறாங்க. ஸோ மற்றது பாருங்கள், நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை. அதனால் கரெக்டாக இருக்கா? எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில். இந்த இடத்துல ஏனெனில் வரணும், அங்கே தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. முருகன் படித்து முடித்து விட்டான், முகிலன் படிக்கவில்லை அப்படிங்கிறாங்க. முருகன் படித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. 70 ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறி. ஆட்சியாளர் இச்சொல்லோட தொழிற்பெயர் விகுதி என்ன? சி தான் தொழிற்பெயர் விகுதி, ஆட்சி. ஓகேங்களா? அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக. குமரன். கபிலன் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும். குமரனுக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், கடை என்பதன் சரியான இருபொருள் என்ன? கடை என்பதன் சரியான இருபொருள் முடிவு அப்படின்னு சொல்லலாம், அங்காடி அப்படின்னும் கடையை சொல்லலாம். அடுத்து பாருங்கள், இருபொருள் தருக. ஆறு. ஆறு என்பதன் இருபொருள் என்ன? அது எண்களில் வர ஆறையும் குறிக்கும், காவேரி ஆறையும் குறிக்கும். 74 குறில் நெடில் மாற்றம். சிலை சீலை. சிலை சீலை. சிலைனா சிற்பத்தை குறிக்கும், சீலைனா துணியை குறிக்கும். பின்வருவன்று முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படிங்கிறது சரியான ஒரு தொடர். 76 கூற்று 1 நாட்டை கைப்பற்றல். மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடி வகைங்கிறாங்க, அது தப்பு. நிறை மீட்டர் நீளம் கலந்த சிவப்பு மலர் செடி வகை, அதுவும் தவறு. எதிர்த்து போய்தல் நீர நில மலர் குறுமக வகைங்கிறாங்க, அதுவும் தவறு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கோட்டையை கைப்பற்றல் வெண்ணிறம் செடி வகைங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எது தவறானது அப்படின்னா 1 தப்பு, 2 தப்பு, 3 தப்பு. சரியானது 3 மட்டும்தான் சரியானது, 4 தப்பு. 1, 2, 4 தப்பு. ஓகேங்களா? 3வது மட்டும் சரியாக இருக்குது. எதிர்த்து போரிடுவது நீர நில மர குறுமக வகையை சேர்ந்தது, குறுமர வகையை சேர்ந்தது. அடுத்தது 77 மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக. மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறான கூற்றை கண்டறிக. கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவார் அப்படிங்கிறது தவறான கூற்று. ஓகேங்களா? மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் அப்படிங்கிறது தான் சரியானது, மற்றதெல்லாம் சரிதான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெம்பஸ்ட். டெம்பஸ்ட் பெருங்காற்று. சரியான இணையை தெரிவு செய்க. புதர் அப்படின்னா திக்கர் அப்படிங்கிறது தான் சரியான இணை. புதர் அப்படின்னா திக்கர். மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன? மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழினா வி அப்படிங்கிறது தான்.
வள்ளுவர் பெரும்புகழ் உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும்? வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் என்ற தொடர் எவ்வகை பொருளில் வரும்? உடைமை அப்படிங்கிற பொருளில் வரும். அடுத்தது, வெறி கமழ் கழனியில் உழுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன? மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுந்திருந்தனர். அடுத்தது 83, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அரிச்சுவடி. அரிச்சுவடினா அகர வரிசை எழுத்துக்கள். அகர வரிசை எழுத்துக்கள். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆமா என்னும் கலைச்சொல்லின் பொருத்தமான பொருள் என்ன? ஆமா அப்படிங்கிறதோட பொருள் என்ன? காட்டு பசுவை குறிக்கும். வாரணம் பொருத்தமான பொருள் என்ன? வாரணம் என்பதன் பொருள் யானை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஆழி. ஆழி என்பதன் பொருள் என்ன? ஆழின்னா என்ன? உங்களுக்கு கடலை குறிக்கும். ஆழி அப்படின்னா கடலை குறிக்கும். ஓகேங்களா? ஆழி என்பது கடலை குறிக்கும். அடுத்தது, சொற்களின் கூட்டுப்பெயர்கள். ஆடு, இதோட கூட்டப்பெயர் என்ன? ஆட்டு மந்தை. வன்தொடர் குற்றியல் உகரம் எது? வன்தொடர் குற்றியல் உகரம். நாக்கு வகுப்பு. நாக்கு வகுப்பு. யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை? யாப்பிலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை? குறில் நெடில் ஒற்று. குறில் நெடில் ஒற்று. பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்க. ஒன்று கூட்டல் உயிர். ஓர் உயிர் அப்படிங்கிறது சரியானது. பிழை திருத்துக. சரியான எண்ணடையை தெரிவு செய்யணும். 2 கூட்டல் எழுத்து. இதை எப்படி எழுதலாம்? ஈரெழுத்து அப்படிங்கிறது சரியாக இருக்கும். 92, சொல்பொருள் பொருத்துக. அணங்கு என்பதன் பொருள் என்ன? அணங்கு என்ற சொல்லின் பொருள் தெய்வம். மகால் என்ற சொல்லின் பொருள் பெருங்காற்று. மண்ணீர் என்ற சொல்லின் பொருள் கடல். கயம் என்ற சொல்லின் பொருள் நீர்நிலையை குறிக்கும். அடுத்ததும் சொல்பொருள் தான். கொடியனார் அப்படின்னா மகளிர். இசை புகழ். மறுப்பு கொம்பு. மால்வரைனா பெரிய மலை அப்படிங்கிறத குறிக்கும். 94, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் அப்படின்னா மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிறது சரியானது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன. இதுதான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். அடுத்தது ஒரு பாராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் கேட்குறது. கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழைநீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை. அந்த அளவிற்கு நம் ஆழ்மனதில் கப்பல்கள் இடம்பெற்றுள்ளது. பழங்கால முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்த நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்களின் கடற்பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன்சர் போகலாமா? மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது எது? மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். பழங்கால முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர்? கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று இலக்கியங்கள். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது? முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லுது. தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இதோட இந்த டெஸ்ட்டு முடியுது. நாளைக்கு வேறொரு டெஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.